இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் குவார்டைல் டீவியேஷன். குவார்டைல் டீவியேஷனில் இண்டிவிஜுவல் டேட்டா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குவார்டைல் டீவியேஷனோட ஜென்ரல் ஃபார்முலா பார்க்கலாம். குவார்டைல் டீவியேஷன் அப்படின்னா தேர்ட் குவார்டைல் Q3 அண்ட் ஃபஸ்ட் குவார்டைல்னால் ஃபஸ்ட் குவார்ட்டரில் இருக்கிற வேல்யூ, தட் இஸ் Q1. இந்த ரெண்டு குவார்டைலுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் Q1ன்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு டேர்ம்னு வச்சுக்கலாம். இதை நம்ம 3ஆக டிவைட் பண்ணியிருக்கோம். இது Q1, இது Q3, இது Q2. இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் குவார்டைல் டீவியேஷன். ஸோ குவார்டைல் டீவியேஷனை ஷார்ட் ஃபார்மாக QDன்னு எழுதலாம். குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை 2. இது ஜென்ரலாக குவார்டைல் டீவியேஷனுக்கான ஃபார்முலா. இதுலேயே கோஎஃபிஷியன்ட்டும் இருக்குது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் ஈக்குவல் டு Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை Q3 ப்ளஸ் Q1. ஸோ இதுதான் இது ரெண்டு ஃபார்முலா. குவார்டைல் டீவியேஷன்னா Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை 2. கோஎஃபிஷியன்ட்னா Q3 மைனஸ் Q1 பை Q3 ப்ளஸ் Q1. இப்போ Q1ன்னா என்னென்னு பார்க்கலாம். Q1ன்னா சைஸ் ஆஃப் n plus 1 by 4th term. நம்ம மீடியன் யூஸ் பண்ணுற அதே ஃபார்முலா தான், பட் இங்கே நம்ம 4ஆக டிவைட் பண்ணியிருப்போம். அதனால n plus 1 டிவைடட் பை 4th. மீடியனாக இருந்தால் 2ஆக டிவைட் பண்ணுவோம். குவார்டைல் கண்டுபிடிக்கும் போது நம்ம அதை 4ஆக டிவைட் பண்ணணும். ஸோ n plus 1, இங்கே nன்றது நம்பர் ஆஃப் டேட்டா அண்டு Q3ன்றது சைஸ் ஆஃப் 3 into n plus 1. தேர்ட் குவார்டைல், இந்த Q3ன்றது தேர்ட் குவார்டைலை டினோட் பண்ணுது. அதனால 3 into n plus 1 by 4th term. இந்த ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் குவார்டைல் டீவியேஷனும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷனும் கிடச்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா முதல்ல என்ன டேட்டான்னு பார்க்கணும். ரேஞ்சுக்கு நமக்கு எந்த டேட்டாவாக இருந்தாலும் ஒரே ஃபார்முலா தான், பட் இங்கே நம்ம செக் பண்ணோம். ஸோ கொடுத்துருக்கிற டேட்டா ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா, ஃப்ரீக்வன்சி இல்லை, வெறும் டேட்டா மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுக்கு முதல்ல நம்ம எது Q1 வேல்யூ எது Q3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு தான் குவார்டைல் டீவியேஷனுக்கே போக முடியும். ஸோ சம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெறும் இண்டிவிஜுவல் டேட்டாவாக, இது மீடியனோட சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறோம். மீடியனில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர்ஸ் கொடுத்த உடனே அதை ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவோம். இங்கேயும் அதான் பண்ண போகிறோம். நம்ம ஆர்டரில் எழுத போகிறோம். இதில் இருக்கிறதுல சின்ன வேல்யூ 335, அதுக்கு அடுத்த வேல்யூ 384, அடுத்தது 407, 488, 488க்கு அப்புறம் 522, 582, 672, 692, 753, 777, 1490. ஒரு அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். கொடுத்த நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். இப்போ ஃபார்முலா ஃபஸ்ட்டு Q1ன்றது என்னதுன்னா சைஸ் ஆஃப் n plus 1 by 4th term. இங்கே nன்றது நம்பர் ஆஃப் டேட்டா. நம்பர் ஆஃப் டேட்டா எத்தனை இருக்குது? 1 2 3 5 6 7 8 9 10 11. இங்கே நமக்கு 11 டேட்டா இருக்குது. ஸோ இட் இஸ் 11 plus 1. 11 plus 1 போட்டால், ஸோ சைஸ் ஆஃப் 11 plus 1 is 12. 12 by 4th term. ஸோ 12 by 4ன்றது தேர்டு. ஸோ தேர்டு டேர்மில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நம்மளோட Q1 வேல்யூ. ஸோ சைஸ் ஆஃப் தேர்ட் டேர்ம், தட் இஸ் அவர் Q1. சைஸ் ஆஃப் தேர்ட் டேர்ம் தான் Q1. இங்கே என்ன வேல்யூ இருக்குது பாருங்கள், 1 2 3. ஸோ இதுதான் நம்மளோட Q1 வேல்யூ. 407ன்றது நம்மளோட Q1 வேல்யூ. இப்போ இதே மாதிரி Q3 கண்டுபிடிக்க போகிறோம். Q3 ஃபார்முலா எழுதணும். Q3 ஈக்குவல் டு சைஸ் ஆஃப், இது வந்து தேர்ட் குவார்டைல், அதனால 3 into n plus 1 by 4th term. இங்கே ஸ்மால் n யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்மால் nனா நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் டேட்டா நமக்கு 11. ஸோ 3 into 11 plus 1 is 12. 12 by 4th term.
12/4ன்றது நமக்கு 3 3 into 3 9. அப்போது சைஸ் ஆஃப் 9th டேர்ம் 9th டேர்ம் என்ன இருக்குன்னு செக் பண்ணோம். இப்போ நம்ம 9th டேர்ம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஸோ இந்த டேட்டா பாருங்கள். 9th டேர்ம் என்ன இருக்குது? 1 2 இது 3rd டேர்ம் 4 5 6 7 8 9 753ன்றது தான் நம்மளோட 9th டேர்ம். ஸோ 753ன்னு எழுதிக்கலாம். ஸோ Q3 equal to 753. இப்போ குவார்டைல் டிவியேஷன் ஃபார்முலாக்கு வாங்க. குவார்டைல் டிவியேஷனோட ஃபார்முலா Q3 minus Q1 divided by 2. ஸோ இதுதான் நம்மளோட குவார்டைல் டிவியேஷன். நம்மளோட Q3 753, Q1 407 by 2. ஸோ 753 minus 407 மைனஸ் அதுக்கு டிஃப்ரென்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா 346 by 2. இதை டிவைட் பண்ணால் 173. ஸோ நம்ம குவார்டைல் டிவியேஷனோட வேல்யூ 173. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன், அது Q3 minus Q1 by Q3 plus Q1. ஸோ Q3 Q1 நமக்கு தெரியும். 753 minus 407 753 plus 407. மேலே டிஃப்ரென்ஸ் பார்த்தா 346, கீழே ஆட் பண்ணால் 1160. இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்சர் வந்து 0.298. இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன். நம்ம இப்போ பார்த்தது இண்டிவிஜுவல் டேட்டாக்கு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வர வீடியோஸில் இதுக்கு நம்ம டிஸ்க்ரீட்டுக்கும் கண்டினியூஸ்க்கும் பார்க்க போகிறோம். நம்ம ப்ராக்டிஸ்க்கான ப்ராப்ளம் கால்குலேட் குவார்டைல் டிவியேஷன் அண்ட் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஃபார் டேட்டா. ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்கோம். இது ப்ராக்டிஸ்க்கான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் குவார்டைல் டிவியேஷன். டிஸ்க்ரீட் டேட்டாவில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். கம்ப்யூட் குவார்டைல் டிவியேஷன் அண்ட் இட்ஸ் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு வெயிட் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த குவார்டைல் டிவியேஷன் வந்து மீடியன் ஃபார்மேட்டில் தான் எழுதணும். மீடியன் வந்து எப்பயுமே கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே எடுக்கக்கூடாது, அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி தான் எழுதணும். இப்போ நம்ம இதையும் அதே மாதிரி அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வெயிட்னு கொடுத்துருக்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ்ன்றது ஃப்ரீக்வன்சி. நமக்கு வந்து இது மீடியனோட ஃபார்மேட் அப்படின்றதுனால நமக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவும் நம்ம இதில் கால்குலேட் பண்ண வேண்டாம். ஸோ வெயிட், ஃபஸ்ட்டு வெயிட் வந்து 60, அதுக்கான ஃப்ரீக்வன்சி 1. 61 கரெக்டாக இருக்குது. அடுத்தது 3. 62 நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ, அதுக்கான ஃப்ரீக்வன்சி 5. 63யும் ஆர்டரில் இருக்குது, 65 வரைக்கும் ஆர்டரில் இருக்குது. ஸோ 7 10. அடுத்தது நமக்கு ஆர்டரில் இல்லை, 80 75 70. நமக்கு எப்படி இருக்கணும்னா 70 75 80 இருக்கணும். ஸோ அதனால் இங்கே நான் எழுதும்போது 70 75 80, அதுக்கான கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி 131. இப்போ இதுக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். சிஎஃப்ன்றது அப்படியே ஆட் பண்ணிட்டே வரணும். ஃபஸ்ட்டு டேர்ம் 1 + 3 4 4 + 5 9 9 + 7 16 16 + 10 26 27 30 31. இந்த 31ன்றது தான் நம்மளோட கேபிட்டல் என். ஸோ அண்டு என்னன்றது இங்கேயும் எழுதிக்கலாம். கேபிட்டல் N = 31. ஸோ குவார்டைல் டிவியேஷனோட ஃபார்முலா QD = Q3 - Q1. Q1ன்றது சைஸ் ஆஃப் n + 1 divided by 4th term. இங்கே என்னன்றது டோட்டல் ஃப்ரீக்வன்சி. இண்டிவிஜுவல் டேட்டாவாக இருந்தால் என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா. ஓகே, சைஸ் ஆஃப். ஸோ சைஸ் ஆஃப் n + 1, 31 + 1 by 4th term. 31 + 1 வந்து 32. 32 by 4ன்றது 8. அப்போது 8th term. கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 8 எங்கே வருதுன்னு பாருங்கள். 8ன்றது இங்கே இல்லை, பட் 8க்கு அடுத்த நியரஸ்ட் வேல்யூ இங்கே. ஸோ இதுதான் நம்மளோட Q1 கிளாஸ். இது நம்மளோட Q1 கிளாஸ் வேல்யூ.
ஸோ அடுத்தது இதே மாதிரி Q3 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம Q3 கண்டுபிடிக்க போகிறோம். Q3க்கான ஃபார்முலா Q3 ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் 3 into n plus 1 by 4th term. ஓகே, ஸோ 3 into n plus 1ன்றது 32 by 4th term. 32 by 4ன்றது இது கேன்சல் ஆச்சுன்னா 8. ஸோ 24th term. 24 எங்கே இருக்கோ அதுதான் நம்மளோட Q3. ஸோ 24 எங்கே இருக்குது பாருங்கள் இந்த டேபிளில். 24 இல்லை, அதுக்கு நியரஸ்ட் பிளேஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் Q3 கிளாஸ். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட Q1 வேல்யூ. இந்த 26க்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் என்ன இருக்கோ அதனால் நம்மளோட Q3 வேல்யூ. ஸோ இங்கே Q1ன்றது 62, Q3ன்றது 65. இதை இப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Q1ன்றது 62, Q2ன்றது 65. நம்மளோட குவார்டைல் டீவியேஷன் ஃபார்முலா Q3 minus Q1 divided by 2. So 65 minus 62 by 2 which is equal to 3 by 2, 1.5. அடுத்தது கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட்டோட ஃபார்முலா Q3 minus Q1 divided by Q3 plus Q1. So Q3 minus Q1ன்றது 3, Q3 plus Q1ன்றது 127. ஸோ சேர்த்து இதை டிவைட் பண்ணியதுனா 0.0236. இப்படி தான் குவார்டைல் டீவியேஷன் ஃபார் டிஸ்க்ரீட் டேட்டா கால்குலேட் பண்ணோம். ஓகே, இந்த ப்ராப்ளம் நம்ம ப்ராக்டிஸ்க்காக கம்ப்யூட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் ஃபார் மார்க் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இட் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டிஸ்க்ரீட் டேட்டா. இதை கால்குலேட் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் குவார்டைல் டீவியேஷன் ஃபார் கண்டினியூஸ் டேட்டா. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம குவார்டைல் டீவியேஷன் ஃபார் டிஸ்க்ரீட் அண்ட் இண்டிவிஜுவல் டேட்டா பார்த்துட்டோம். ஸோ இதில் கண்டினியூஸ் டேட்டா பார்க்க போகிறோம். கண்டினியூஸ் டேட்டானா லிமிட்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூலேருந்து இந்த வேல்யூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது கண்டினியூஸ் டேட்டா. இங்கே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா Q1 ஈக்குவல் டு சைஸ் ஆஃப், இது வந்து Q1 கிளாஸு. Q1 equal to size of n by 4th term. இது Q1 class கண்டுபிடிக்கிறதுக்கு. திருப்பி Q3 class. Q3 class கண்டுபிடிக்கிற ஃபார்முலா size of 3 into n by 4th term. ஸோ இது வந்து Q1 and Q3 class கண்டுபிடிக்கிறதுக்கு. அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நம்மளோட ஃபார்முலா Q1 equal to அங்கே மீடியனில் யூஸ் பண்ண அதே ஃபார்முலா L plus n by 4. மீடியன் யூஸ் பண்ணும்போது by 2 யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே n by 4 மைனஸ் m. இங்கே mன்றது நம்ம யூஸ் பண்ணுற இந்த Q1 கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இந்த mன்ற வேல்யூ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிலேருந்து எடுக்கணும். Q1 கிளாஸ்ன்னு நம்ம இங்கே எதை சொல்கிறோமோ அதுக்கு பிஃபோர் த வேல்யூ. ஸோ நம்ம இது வந்து ப்ரீ மீடியன் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எதை கிளாஸ்ன்னு சொல்கிறோமோ அதுக்கு முன்னாடி வேல்யூ. ஸோ mன்றது ப்ரீ மீடியன் கிளாஸ் டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி இன்ட்டு கிளாஸ் இன்டர்வல். ஸோ கொடுத்துருக்குற கிளாஸ் இன்டர்வல். அண்ட் அதே மாதிரி Q3க்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா சேம் லோவர் லிமிட் ப்ளஸ் இங்கே 3n/4. இங்கே ஃபார்முலா வேரி ஆகுது பாருங்கள். இங்கே n/4, இங்கே 3n/4 மைனஸ் அதே m தான் ப்ரீ மீடியன் கிளாஸ் ஆஃப் Q3. எதை Q3 கிளாஸ்ன்றோமோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூ டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி இன்ட்டு கிளாஸ் இன்டர்வல். சின்றது கிளாஸ் இன்டர்வல். இந்த 4 ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போது ஒரு கண்டினியூஸ் டேட்டாக்கான குவார்டைல் டீவியேஷன் சம்மு சால்வ் பண்ண போகிறோம். ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளமை தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் த குவார்டைல் டீவியேஷன் ஃபார். கொஷின் கொடுத்துருக்காங்க. மார்க் வந்து லிமிட்டில் இருக்குது. 0லேருந்து 10, 10லேருந்து 20, 20லேருந்து 30. ஸோ லிமிட்டில் இருக்கிறதுனால இது பேர் கண்டினியூஸ் டேட்டா அண்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இதே டிஸ்க்ரீட் இண்டிவிஜுவலாக இருந்தால் நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். இங்கே நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டாம், எனக்கு கொடுத்துருக்கிறதே ஆர்டரில் தான் இருக்குது. ஸோ இதை இப்படியே டேபிள் எடுத்துக்கலாம்.
இது மீடியனோட அதே பேட்டர்ன் தான். ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, நம்ம கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் எக்ஸ்ட்ராவாக கண்டுபிடிச்சா போதும். மார்க்ஸ் எழுதியாச்சு, ஃப்ரீக்வன்சி எழுதியாச்சு, நமக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் போதும். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது ஃப்ரீக்வன்சியை ஆட் பண்ணிகிட்டே வரணும். 8 + 20 28 28 + 25 53. இதை 30 ஆட் பண்ணும்போது 83, 12 ஆட் பண்ணும்போது 95, 5 ஆட் பண்ணும்போது 100. ஸோ இந்த 100ன்றதான் நம்மளோட கேபிட்டல் என்னோட வேல்யூ. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு Q1 கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். Q1 கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கேபிட்டல் N/4th டேர்ம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். கேபிட்டல் என்னன்றது இப்போ நமக்கு 100. ஸோ 100 / 4 அப்படின்னு போட்டால் அந்த டேர்ம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 25th டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 எங்கே இருக்குது, நமக்கு 28க்கு நியராக இருக்குது. ஸோ அதோட மேக்ஸிமம் வேல்யூ தான் எடுத்துக்கணும், சின்ன வேல்யூ எடுக்கக்கூடாது. 25ன்றது 8க்கும் 28க்கும் நடுவில் இருக்குது. ஸோ நடுவில் இருக்குன்றதுனால இந்த 28ன்ற வேல்யூவை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், Q1 கிளாஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது Q1 கிளாஸ்னால் Q1 கால்குலேட் பண்ணும்போது இதுதான் நம்மளோட M வேல்யூ. ஸோ ஒவ்வொன்றா போடலாம். ஃபஸ்ட் இப்போ Q1 போட்டுட்டோம். Q1ஓட வேல்யூ நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். Q1 = L லோவர் லிமிட் ப்ளஸ் N/4 மைனஸ் ப்ரீ மீடியன் கிளாஸ் டிவைடட் பை F இன்ட்டு கிளாஸ் லிமிட் C. Lன்றது லோவர் லிமிட், இந்த Q1 கிளாஸோட லோவர் லிமிட் 10. ஸோ 10 ப்ளஸ் கேபிட்டல் என்னன்றது 100 டிவைடட் பை 4 மைனஸ் எம்ன்றது Q1 கிளாஸுக்கு முன்னாடி இருக்கிற CF வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளோட Q1 வேல்யூ. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற CF வேல்யூ தான் எடுக்கணும். 8ன்றது தான் M இங்கே. ஸோ 8 ஹோல் திங் டிவைடட் பை F. Fன்றது Q1 கிளாஸோட ஃப்ரீக்வன்சி 20. ஸோ டிவைடட் பை 20 இன்ட்டு Cன்றது லிமிட். இங்கே லிமிட் பாருங்கள் 10 ஹோல் திங் இன்ட்டு 10. இப்போது 100/4ன்றது 25 மைனஸ் 8 அப்படின்ற வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 20 இன்ட்டு 10. இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 0 and 0 கேன்சல். ஸோ 10 ப்ளஸ் 25 மைனஸ் 8 17. ஸோ இது 17 டிவைடட் பை 2. 17/2 அப்படின்றது 8.5. ஸோ 10 + 8.5ன்றது 18.5. Q1ஓட வேல்யூ 18.5ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரியே Q3 கால்குலேட் பண்ணோம். அதுக்கு Q3 கிளாஸ் பார்க்கணும். ஸோ Q3 கிளாஸோட ஃபார்முலா 3 × N/4th டேர்ம். ஸோ இது N/4 25. அப்போ 3 × N/4ன்றது 75th டேர்ம். 3 டைம்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 75ன்றது இங்கே எங்கே இருக்குன்னா இதுக்கும் இங்கே இருக்குது. அதோட ஹையஸ்ட் வேல்யூ தான் எடுக்கணும். அப்போ இதுதான் என்னோட Q3 கிளாஸ். இப்போ இது என்னோட லோவர் லிமிட் L, என்னோட ஃப்ரீக்வன்சி 30. இது என்னோட ப்ரீ மீடியன் வேல்யூ. Q3 கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற CF தான் என்னோட மீடியன் வேல்யூ. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு Q3 கிடச்சிடும். Q3ஓட ஃபார்முலா L ப்ளஸ் 3n/4 மைனஸ் M ஹோல் திங் பை F இன்ட்டு C. Lன்றது லோவர் லிமிட். இதில் லோவர் லிமிட் பாருங்கள், Q3ஓட லோவர் லிமிட் 30. ஸோ 30 தான் எடுக்கணும். 30 ப்ளஸ் 3n/4 3 × 100/4 மைனஸ் Mன்றது நான் எதை Q3 கிளாஸ்ன்னு சொன்னனோ அதுக்கு முன்னாடி இருக்கிற CF வேல்யூ. ஸோ இங்கே 53 ஹோல் திங் டிவைடட் பை F. Fன்றது Q3ஓட ஃப்ரீக்வன்சி 30 இன்ட்டு 10. 0 கேன்சல். இது 75 மைனஸ் 53 டிவைடட் பை 3. ஸோ 30 + 7.3. மொத்தமாக இதை கால்குலேட் பண்ணால் 37.33. இப்போ Q1ம் கிடச்சிருச்சு, Q3யும் கிடச்சிருச்சு. குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா இட்ஸ் Q3 மைனஸ் Q1/2. ஸோ Q3 வேல்யூ என்ன நமக்கு 37.33
minus Q1 value 18.5 whole thing divided by 2. ஸோ ஜஸ்ட் இதை வந்து மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்ட ஆன்சர் வந்துடும். ஸோ நம்மளோட ஆன்சர் 9.417. இதுதான் நம்மளோட குவார்டைல் டீவியேஷனோட ஆன்சர். ஸோ குவார்டைல் டீவியேஷன்னா முதல்ல Q1 கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், அப்புறம் Q3 கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், அப்புறம் Q1ஓட ஃபார்முலா, அப்புறம் Q3யோட ஃபார்முலா. இப்போ இங்கே 2 கிளாஸும் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது மெத்தடில் தான் குவார்டைல் டீவியேஷன் சால்வ் பண்ணணும். இந்த சம் நம்ம ப்ராக்டிஸ்க்காக ஃபைண்ட் த குவார்டைல் டீவியேஷன் ஃபார் நம்பர் பாருங்கள் 250 to 300. நம்பர்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, வேஜஸ் இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது. இது ஒரு கண்டினியூஸ் டேட்டாவோட ப்ராப்ளம். இடம் பத்தலைன்றதுனால கீழே எழுதியிருக்கேன். இது கண்டினியூஷன் ஆஃப் த டேபிள். ஸோ 250ல் ஆரம்பித்து 600 வரைக்கும் இந்த டேபிள் போகுது. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மார்க்ஸ் எழுதியாச்சு, ஃப்ரீக்வன்சி எழுதியாச்சு. நமக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும் போதும். கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்றது ஃப்ரீக்வன்சியை ஆட் பண்ணிகிட்டே வரணும். 8 + 20 28, 28 + 25 53. இதை 30 ஆட் பண்ணும்போது 83, 12 ஆட் பண்ணும்போது 95, 5 ஆட் பண்ணும்போது 100. ஸோ இந்த 100ன்றதான் நம்மளோட கேபிட்டல் என்னோட வேல்யூ. ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு Q1 கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். Q1 கிளாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கேபிட்டல் N/4th டேர்ம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். கேபிட்டல் என்னன்றது இப்போ நமக்கு 100. ஸோ 100 டிவைடட் பை 4 அப்படின்னு போட்டால் அந்த டேர்ம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 25th டேர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 எங்கே இருக்குது, நமக்கு 28க்கு நியராக இருக்குது. ஸோ அதோட மேக்ஸிமம் வேல்யூ தான் எடுத்துக்கணும், சின்ன வேல்யூ எடுக்கக்கூடாது. 25ன்றது 8க்கும் 28க்கும் நடுவில் இருக்குது. ஸோ நடுவில் இருக்குன்றதுனால இந்த 28ன்ற வேல்யூவை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், Q1 கிளாஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது Q1 கிளாஸ்னால் Q1 கால்குலேட் பண்ணும்போது இதுதான் நம்மளோட M வேல்யூ. ஸோ ஒவ்வொன்றா போடலாம். ஃபஸ்ட்டு இப்போ Q1 போட்டுட்டோம். Q1ஓட வேல்யூ நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். Q1 is equal to L lower limit plus N/4 minus pre-median class divided by F into class limit C. Lன்றது lower limit. இந்த Q1 கிளாஸோட lower limit 10. ஸோ 10 plus capital Nன்றது 100 divided by 4 minus Mன்றது Q1 கிளாஸுக்கு முன்னாடி இருக்கிற CF வேல்யூ. ஸோ இதுதான் நம்மளோட Q1 வேல்யூ. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற CF வேல்யூ தான் எடுக்கணும். 8ன்றது தான் M இங்கே. ஸோ 8 whole thing divided by F. Fன்றது Q1 கிளாஸோட ஃப்ரீக்வன்சி 20. ஸோ டிவைடட் பை 20 இன்ட்டு Cன்றது லிமிட். இங்கே லிமிட் பாருங்கள் 10. whole thing into 10. இப்போது 100/4ன்றது 25 minus 8 அப்படின்ற வேல்யூ கால்குலேட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 20 இன்ட்டு 10. இது ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 0 and 0 கேன்சல். ஸோ 10 ப்ளஸ் 25 minus 8 17. ஸோ இது 17 டிவைடட் பை 2. 17/2 அப்படின்றது 8.5. ஸோ 10 + 8.5ன்றது 18.5. Q1ஓட வேல்யூ 18.5ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரியே Q3 கால்குலேட் பண்ணோம். அதுக்கு Q3 கிளாஸ் பார்க்கணும். ஸோ Q3 கிளாஸோட ஃபார்முலா 3 × N/4th டேர்ம். ஸோ இது N/4 25. அப்போ 3 × N/4ன்றது 75th டேர்ம். 3 டைம்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 75ன்றது இங்கே எங்கே இருக்குன்னா இதுக்கும் இங்கே இருக்குது. அதோட ஹையஸ்ட் வேல்யூ தான் எடுக்கணும். அப்போ இதுதான் என்னோட Q3 கிளாஸ். இப்போ இது என்னோட லோவர் லிமிட் L, என்னோட ஃப்ரீக்வன்சி 30. இது என்னோட ப்ரீ மீடியன் வேல்யூ. Q3 கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற CF தான் என்னோட மீடியன் வேல்யூ. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு Q3 கிடச்சிடும். Q3யோட ஃபார்முலா L + 3n/4 minus M whole thing by F into C. Lன்றது லோவர் லிமிட். இதில் லோவர் லிமிட் பாருங்கள், Q3யோட லோவர் லிமிட் 30. ஸோ 30 தான் எடுக்கணும். 30 +
3n/4 3 into 100/4 மைனஸ் எம்ன்றது நான் எதை Q3 கிளாஸ்ன்னு சொன்னனோ அதுக்கு முன்னாடி இருக்கிற சிஎஃப் வேல்யூ. ஸோ இங்கே 53 ஹோல் திங் டிவைடட் பை எஃப்ன்றது Q3யோட ஃப்ரீக்வன்சி 30 இன்ட்டு 10 0 கேன்சல். இது 75 மைனஸ் 53 டிவைடட் பை 3. ஸோ 30 ப்ளஸ் 7.3 மொத்தமாக இதை கால்குலேட் பண்ணால் 37.33. இப்போ Q1 கிடச்சிருச்சு, Q3யும் கிடச்சிருச்சு. குவார்டைல் டீவியேஷனோட ஃபார்முலா இட்ஸ் Q3 மைனஸ் Q1/2. ஸோ Q3 வேல்யூ என்ன நமக்கு 37.33 மைனஸ் Q1 வேல்யூ 18.5 ஹோல் திங் டிவைடட் பை 2. ஸோ ஜஸ்ட் இதை வந்து மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் ஆன்சர் வந்துடும். ஸோ நம்மளோட ஆன்சர் 9.417. இதுதான் நம்மளோட குவார்டைல் டீவியேஷனோட ஆன்சர். ஸோ குவார்டைல் டீவியேஷன்னா முதல்ல Q1 கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், அப்புறம் Q3 கிளாஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், அப்புறம் Q1ஓட ஃபார்முலா, அப்புறம் Q3யோட ஃபார்முலா. இப்போ இங்கே 2 கிளாஸும் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க. இது மெத்தடில் தான் குவார்டைல் டீவியேஷன் சால்வ் பண்ணணும். இந்த சம் நம்ம ப்ராக்டிஸ்க்காக ஃபைண்ட் த குவார்டைல் டீவியேஷன் ஃபார் நம்பர் பாருங்கள் 250 to 300. நம்பர்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, வேஜஸ் இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது. இது ஒரு கண்டினியூஸ் டேட்டாவோட ப்ராப்ளம். இடம் பத்தலைன்றதுனால கீழே எழுதியிருக்கேன். இது கண்டினியூஷன் ஆஃப் த டேபிள். ஸோ 250ல் ஆரம்பித்து 600 வரைக்கும் இந்த டேபிள் போகுது. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.